குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ், அதாவது ஈவன் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் தான் இருக்குது, அது போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்துருப்பா. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அதாவது டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு 8th செமஸ்டர் எக்ஸாம்ஸும் முடிச்சிட்டாங்கப்பா. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட அதாவது டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் 8th செமஸ்டர். ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸை முடிச்சிட்டாங்க. அதுக்கான பேப்பர் கரெக்ஷன், அதாவது வேல்யூஷன் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்னென்னா, இப்போ அந்த டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான வேல்யூவேஷன் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க பார்த்திங்களா, 8th செமஸ்டரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் வந்து ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூடிய விரைவில் வரப்போகிறதா சொல்லி நமக்கு வந்து அப்டேட் கிடச்சிருப்பா. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா பை சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கு சாட்டர்டேக்குள்ளே ரிசல்ட்டை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் இயர் 8th செமஸ்டர் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சப்போஸ் இந்த வீக் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜூலை எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு கம்பல்சரி வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20க்குள்ளே ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் 2 to 3 டேஸில் கூட வரலாம். ஸோ மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜூலை எண்டுக்குள்ளே கம்பல்சரி ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. இதில் 2 டைப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. ஒரு டைப் எப்படின்னா, அவங்களோட 8th செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் எழுதியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 8th செமஸ்டர் ரிசல்ட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆயிடும். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8th செமஸ்டரோட அவங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டரோட அரியர் பேப்பரை சேர்த்து எழுதுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரியர் ரிசல்ட் வந்து டெர்மினல் எக்ஸாமோட ரிலீஸ் ஆகாது. அவங்களுக்குலாம் எப்படின்னா, இப்போ டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிரும். அந்த அரியர் பேப்பருக்கான ரிசல்ட்டு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் ஆகும்போது தான் அந்த அரியர் பேப்பர் ரிசல்ட்டு சேர்ந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி தான்ப்பா ரிசல்ட் வரப்போகுது. உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் சாட்டர்டேக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே கம்பல்சரி வந்துடும், ஓகேங்களா. பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ மார்க் என்ட்ரி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குப்பா. ஸோ மேற்கொண்டு எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.